அனைத்து இந்திய கூட்டுறவு என்பது நினைத்து பார்க்கவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 71 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே கூட்டுறவு வேரூன்றி இந்த கூட்டுறவு இயக்கம் வளர்ந்த வளர்த்தை பார்த்தால் இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்தில் பிரபலம் ஆகிட்டு கேட்டால் உலகத்திலேயே கூட்டுறவால் நடத்துகிற நாடுகள் பல உண்டு. அப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ரஷ்யா அந்த கூட்டுறவு முறையை அமல்படுத்தினார். பிறகு உலகம் முழுவதும் வாடி தொழிலாளர்கள் எல்லாம் வாடுவது வேலையின்றி வாழ்வது காரணம் கூலி தொழில் செய்யா குற்றத்தால் என்று பாரதிதாசன் பாடியிருக்கிறார். தொழிலாளர்கள் வாழுகிறார்கள் என்றால் அவர்கள் கூலி தொழில் செய்யவில்லை என்பதை கூட்டுறவு முறையிலே எல்லாம் நடக்க வேண்டும். அதைத்தான் அரசாங்கம் பின்பற்றி இருக்கிறது. 71 ஆண்டுகள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் நான் இந்த கூட்டுறவுத்துறையில் பேசியிருக்கிறேன். கல்லூரிகளெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு டிபேட் பேச்சு போட்டி வைப்பார்கள். அந்த பேச்சு போட்டி இன்டர் காலேஜ், ஒரு காலேஜ் ஒரு காலேஜ் பார்க்கின்றனர். சென்னையில் எப்படி 47 காலேஜ்களில் இந்த விழா நடக்கும். பச்சையப்பன் கல்லூரி மாணவர் என்ற முறையில் நான் கலந்து கொள்வேன். சட்டக்கல்லூரி மாணவர் என்ற முறையில் PhD விஸ்வநாதன் அவர்கள் கலந்து கொள்வார்கள். கூட்டுறவு தேவை என்று விஸ்வநாதன் பேசுவார். ஒரு வெட்டி ஒட்டி பேசுவார். நான் தேவையில்லை என்று பேசுவேன். அதற்கு பார்த்து பாயிண்ட் அவர் தான் கொடுப்பார். அதை வச்சு பேசுவோம். ஆகியனால எனக்கு ஞாபகம் இருக்காது. பிறகு நான் வக்கீலாக வக்கீலாக முதல் எனக்கு கேட்டு கூட்டுறவுத்துறை கேட்கலாம். அதை கேட்டாலே தலை சுத்தம். அப்படிப்பட்ட கேஸ் அந்த ஆக்டருங்க அதை படிச்சே வச்சுக்கோ மொத்தம் 5000 மாதம் பண்ணிடலாம். அதை கூட்டுறவு இது 10ஆம் வரைக்கு அப்போ நம்முடைய கூட்டுறவுத்துறை வந்து ஆதித்தனார் அவர் போய் விளக்கம் கேட்ட அவர் அதை விட பழி கொடுத்துட்டார். ஆகியனால நான் பார்த்த நிலையில் கூட்டுறவு நீண்ட நெடுங்காலம் தொடர்புடையது. இந்த கூட்டுறவு அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு ஆளுமையாக நடந்தது என்று சொன்னார்கள். இங்கே மகளிர் சுயஉதவி குழுவுக்கு 646 பேருக்கு 4,72 லட்சம் ரூபாய் தரப்போகிறார்கள். தார்கோவுக்கு 48 பேருக்கு 24 லட்சம். பயிர்க்கடன் 571 பேருக்கு 5,28 லட்சம். கால்நடை பராமரிப்பு கடன் 173 பேருக்கு 91 லட்சம். மாற்றுத்திறனாளி கடன் 1000 ரூபாய் 2 லட்சம். ஆக 1444 பேர்களுக்கு 11.19 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு செலவு செய்யப்படுகிறது. இந்த திட்டங்கள் கூட்டுறவுத்துறையை வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு தளபதி அவர்கள் முதலமைச்சரானவுடன் இந்த கூட்டுறவுக்கு 5% உட்பட்ட கடன்களை நிலுவையில் இருந்த கடன்களை சுமார் 87 கோடியே 20 லட்சம் மதிப்புள்ள கடனை நாங்கள் தள்ளுபடி செய்திருக்கிறோம். காட்பாடி தொகுதியில் மட்டும் பொது நகை கடன் 7,565 பயனாளிகளுக்கு 8,84 லட்சம் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம். அதே போன்று சட்டமன்றத்தின் தலைவர் அவர்கள் அறிவித்தபடி அந்த கூட்டுறவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணைப்படி 1911 மகளிர் சுயஉதவி குழுக்கு உட்பட்ட 20,514 உறுப்பினர்களுக்கு 40 கோடி 18 லட்சம் ரூபாய் தள்ளப்பட்டிருக்கிறது. இதில் காட்பாடியிலே மட்டும் 343 மகளிருக்காக 2,868 உறுப்பினர்களுக்கு 4 கோடி 20 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி பல கடன்களை நாங்கள் தள்ளி இருக்கிறோம்.
கடன் வாங்கினாவே தள்ளுபடி. அப்படின்னா நீங்க கேட்கலாம், இப்போ கொடுக்க போகிற 11 கோடி ரூபாயும் தள்ளுபடியா? ஒரு நாளையெல்லாம் எல்லாம் தள்ளிக்கிட்டே இருந்தா சத்தம் நடக்காது. ஆகையினால கூட்டுறவு நீங்க வாங்குற கடனை திருப்பி கொடுத்தாதான் அதுதான் நடக்க முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தொகுதியில் உறுதி வரையில் எல்லா இடங்களிலும் நியாய விலைக்கடை திறப்பதை பற்றி நான் திருவிழாண்டியை ஐயப்பன் அவர்கள் நான் சொன்ன இடங்கள் எல்லாம் நாளைக்கு ஒரு நாள் தந்துடுவார். ஆகையினால அவர்களுக்கும் மற்ற துறையில் இருக்கிறவர்களுக்கும் நான் உள்ளபடியே பாராட்ட விரும்புகிறேன். ஒன்று சொன்னார் அவர், இந்த திட்டங்கள் கூட்டுறவுத்துறையை போய் சேர்க்கணும். நாளைக்கு எல்லாம் இந்த வாரம் பொங்கல் வருது, பொங்கலில் கூட அவங்க தான் கூட்டுறவுத்துறை கொடுக்க போகிறோம். ஆகையினால் இந்த கூட்டுறவுத்துறை கடைகளிலே நியாய விலைக்கடை இருக்கிற நண்பர்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அவற்றை எல்லாம் அடிக்கடி சென்று பார்வையிடுவதற்காக நாங்கள் உட்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்து கூறி இந்த திட்டத்தை கலந்து கொள்வதற்காக மகிழ்ச்சி, நன்றி.